போன வீடியோவில் நம்ம பென்டனோட மோஸ்ட் யூஸ்ட் ஏலியன்ஸை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம பென்டனோட மோஸ்ட் லீஸ்ட் யூஸ்ட் ஏலியன்ஸ், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணப்பட்ட ஏலியன்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏலியன்ஸ்லாம் இருக்கான்னு சில நேரம் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆகாத ஏலியன் இருக்கும், பட் அது பென்டனில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில ஏலியன்ஸ்லாம் கூட தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய யூஸ்ஃபுல்லான ஏலியன்ஸும் இருக்குது, பவர்ஃபுல்லான ஏலியன்ஸும் இருக்குது, அண்டு பார்த்தீங்கன்னா யூஸே இல்லாத ஏலியன்ஸ் கூட இருக்குது. அண்ட் போன வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை பற்றி மறந்துட்டேன், அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன ஏலியன்ஸோட இந்த லிஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஒன்லி மெயின் டைமில் இருக்கிற மெயின் பென்டனிசன் மாறின அந்த ஏலியன்ஸை பற்றி தான் நம்ம கணக்கெடுத்துக்க போகிறோம். அதர் யூனிவர்ஸ் ஏலியன் பென்டன்ஸோ, இல்லை அதர் யூனிவர்ஸில் வந்த அதர் டைம் லைனில் வந்த அந்த பென்டன்ஸோ, இல்லை ஃபியூச்சர் பென் 10,000 அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க போகிறது கிடையாது. ஒன்லி மெயின் பென்டன் அவங்க யூஸ் பண்ணப்பட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மான ஏலியன்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபியூஷன் ஏலியன்ஸுமே நம்ம கணக்கெடுத்துக்க போகிறது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன். அண்ட் இதில் டாப் ஆர்டர் அப்படின்லாம் கிடையாது, ரேண்டமாக இருக்கிற என்னென்ன ஏலியன்ஸை பற்றி கம்மியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். அதில் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னா ஏலியன் எக்ஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் முன்னே கெஸ் பண்ணியிருப்பீங்க கம்மியாக அப்பியரன்ஸ் ஆன ஏலியன்ஸ்னால். ஏலியன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 டைம் அப்பியரன்ஸ் ஆகிட்டுருக்கு. ஏலியன் ஃபோர்ஸ்லேயும் ஒரே டைம், ஆம்னிவர்ஸ் அல்டிமேட் ஏலியன்லேயுமே ஒரே டைம், ஆம்னிவர்ஸில் மட்டும் 3 டைம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த அனைலார்க்கு நடக்க டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது யூனிவர்ஸையை ரீக்ரியேட் பண்ணுறப்ப. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இந்த கெலக்டிக் கிளேடியேட்டர் கூட சண்டை போடும்போது. மூணாவது டைம் ரூட்டோஸ் கூட நடக்கிற சண்டை. மொத்தமாகவே ஏலியன் எக்ஸ் இந்த மாதிரி ஆம்னிவர்ஸில் 3 டைம், மற்ற ரெண்டுலேயும் ஒரு 2 டைம், மொத்தமே 5 டைம் தான் அப்பியரன்ஸ் ஆகிட்ருக்கோம். அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக்ஸ். ஸோ அட்டாமிக்ஸுமே ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தான். அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 டைம் தான் பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருப்பாப்பில். ஃபஸ்ட் டைம் நம்ம ஆல்பிடோ கூட நடக்கிற சண்டை போது, அல்டிமேட் ஆல்பிடோ கூட அந்த ஒரு சண்டையில். ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டர்ஸ் கூட நடக்கிற சண்டையிலுமே ஒரு டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருப்பாப்பில். அதுல ஜெஸ்கேர் இருக்கால, ஐ மீன் கோஸ்ட் ஃப்ரீ கூட அந்த ஒரிஜினல் பிளானட்டுக்கு போகும்போது இடத்துல ஒரு டைம் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டுருப்பாப்பில். அதே மாதிரி இன்னொரு மால்வேரோட சூட்டை போட்டுக்கிட்ட அந்த ஒரு வில்கேக்ஸ் கூட நடக்கிற சண்டையில் அப்போ ஒரு டைம் அட்டாமிக்ஸோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த மாதிரி மொத்தம் அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் இருக்குது. பிளிட்ஸுல்ஃபர், ஐ மீன் ஃபஸ்ட்டு பென்னுல்ஃபர் இருந்தது, அதுக்கப்புறம் பிளிட்ஸுல்ஃபர் ஆகிடுச்சு. பிளிட்ஸுல்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் மொத்தம் அது 4 டைம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு. கிளாசிக்கில் ஒரே டைம், அதுக்கப்புறம் இப்போ ஆம்னிவர்ஸில் ஒரு 3 டைம், அவ்வளோதான். இது ஒரு 4 டைம். அடுத்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா வேம்பயர். இந்த ஏலியன் பார்த்திங்கன்னா ஆம்னிவர்ஸில் வந்துட்டுருக்கோம். இதுவுமே மொத்தம் அந்த சீரீஸ்லேயே 4 டைம் தான் அப்பியர் ஆகிட்டு இருந்திருக்கு. அடுத்த ஏலியன் பார்த்தீங்கன்னா மோல்ஸ்டாச். இந்த ஏலியன் எடுத்துட்டிங்கன்னா இதுவுமே ஆம்னிவர்ஸில் தான் அப்பியர் ஆகிட்டு இருக்கு. பென் இந்த ஏலியனா மொத்தம் 4 டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாப்பில். இந்த மோல்ஸ்டாச்சுக்கு பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு மீசையில் தான் பவர் இருக்குது. இது பெருசாக யூஸ் இல்லாத ஒரு ஏலியன் தான், அதனால தான் மொத்தமே 4 டைம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. கிழிஞ்சது வாங்க, இந்த எலிப்பெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், நான் என்ன தேங்காய் வத்துறவ போகிறேன். அடுத்துக்கிற ஏலியன் தான் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு. பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒஸ்ட்டான ஒரு யூஸ்லெஸ்ஸான ஏலியன் தான். இதுவுமே ஆம்னிவர்ஸில் தான் அப்பியர் இருக்கும். இந்த ஏலியனோட அப்பியரன்ஸுமே மொத்தமே 3 டைம் தான். அடுத்து இருக்கிறது பெஸ்கிடஸ்ட் ஏலியனோட பவர் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு ஆப்போனன்ஸை ஒரு ட்ரீமுக்குள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஏலியன். லைக் நம்ம நருட்டோல இப்படி கெஞ்சுட்ஸு பார்த்துருப்போம், அந்த மாதிரியான ஒரு பவர் கொண்ட ஒரு ஏலியன் தான் இந்த பெஸ்கிடஸ்ட்டு. இதுவுமே ஆம்னிவர்ஸில் மொத்தம் 3 டைம் தான் அப்பியர் ஆகிருக்கு. அடுத்து இருக்கிற ஏலியன் தான் டோபிக்குமே பார்த்தீங்கன்னா ஆம்னிவர்ஸில் மொத்தம் 3 டைம் தான் அப்பியர் ஆகிட்டு இருக்கோம். 2 டைம் சைஃபனை பயன்படுத்தியிருக்கோம், ஒரு டைம் ஜாம்போசோவை பயன்படுத்தியிருக்கோம். அதோட ஃபேஸில் அப்படி என்ன தான் இதுக்குன்றது இது வரைக்கும் ரிவீல் பண்ணப்படல, பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல் தான் இருக்குது, மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். மேபி அதுக்கெலாம் என்ன இருக்கலாம் அப்படின்றத நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்த ஏலியன் தான் கட்ராட். ஸோ கட்ராடால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேஸஸை கம்பைன் பண்ணி இந்த கேஸ் பவர் இருக்கிற ஒரு ஏலியன் தான் இந்த கட்ராடுமே இது வரைக்கும் மொத்தம் ஆம்னிவர்ஸில் 3 டைம் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? எதுவுமே எனக்கு புரியல. அடுத்துக்கிற ஏலியன் கெமேலியனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் கில் அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கெமேலியன் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்த கெமேலியனுமே மொத்தம் அல்டிமேட் ஏலியனில் 2 டைம் தான் பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்பாப்பில். அப்பியரன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 3-4 டைம் வந்திருக்கும், பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது மொத்தமே 3 டைம் தான். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வெறும் 3-4 அந்த ரேஞ்சிலே தான் வந்திருக்கும். அண்ட் இன்னொரு ஏலியன் விட்டு பாருங்களேன், வாக்கர் ட்ரவுட்னு ஒரு ஏலியன் இருக்குது, ப்ளூ கலர் மீன் மாதிரி இருக்கும். இந்த மீனாவே பென்னு கிட்டத்தட்ட 5 டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்காப்பில். இது இந்த 5 டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சின்ன சீனு, ரொம்ப கம்மி டைமுக்கு தான் அப்பியரன்ஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஏலியனாவே பென் ஆம்னிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருப்பாப்பில். இதோட பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதோட உடம்பு ரொம்ப வழுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்லிப்பரியான பாடி இதுக்கு இருக்கும், ஒரு மீன் மாதிரியான ஒரு ஏலியன், அவ்வளோதான் இதுக்கு பவரே. மற்றபடிக்கு இதால் ஒன்றும் பெரிய யூஸ்லாம் கிடையாது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுவானா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது ஆல்ரெடி இதில் கிளாசிக்கலி அப்பியரன்ஸ் ஆன ஒரு ஏலியன் தான். பட் மெயின் பென் கிடையாது. பென் 10,000 இந்த ஏலியன் மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அடுத்தது தான் பஷாக்குமே அப்படி தான். நிறைய டைம் உங்களுக்கு பார்த்த மாதிரி மேபி தெரிஞ்சாலும் ஆம்னிவர்ஸில் மெயின் பென் இதால் மொத்தம் 3 டைம் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாப்பில். கிளாசிக்கில் தான் பென் 10,000 அப்புறம் பென்டனோட பையன் கென்னு சொல்லிட்டு இவங்களாம் மாற மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்து இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மேஷனே ஆகாத ஒரு ஏலியன், ஐ மீன் மெயின் டைமில் இருக்கிற அந்த மெயின் பென் டிரான்ஸ்ஃபார்மே ஆகாத ஒரு ஏலியன் வேறு யாரும் கிடையாது, ஸ்பிட்டர் தான். ஸ்பிட்டர் அந்த ஏலியன்ஸ்குள்ளே இருக்குது, அந்த கூட்டத்தில் இருக்குது. பட் இது வரைக்கும் ஒரு டைம் கூட பென் ஸ்பிட்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதே கிடையாது. ஸ்பிட்டரை நம்ம எந்த டைமில் பார்த்தோம் யோசிச்சு பாருங்கள். பென் 10 கிளாசிக்கில் தான் பார்த்துருப்போம். பென் 10,000 ஃபியூச்சர் பென்னு அப்புறம் அந்த பென் 10 பையன் கென்னு இவங்க மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனோட மொத்த பென்னோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸே 0 தான். இது வரைக்கும் பென் ஒரு டைம் இந்த ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதே கிடையாது. பென் 10,000 தான் ஒரு 2-3 டைம் மாறுவாப்பில். மேபி அவர் அதிகமாக யூஸ் பண்ணுவாப்பில் போட்டிருக்கு. ஒருவேளை ஃபியூச்சர் பென் 10,000 ஒரு சீரிஸ் வந்து அதில் இந்த ஏலியன் நிறைய டைம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டினா மேபி பென்னோட ஒன் ஆஃப் தி ஓவர் யூஸ்ட் ஏலியன்ஸில் இது வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பியரன்ஸு ஐ மீன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனே இல்லாத ஒரு ஏலியன்னா அது கண்டிப்பாக ஸ்பிட்டர் தான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பென்டனோட மோஸ்ட் யூஸ்டு ஏலியன்ஸ். இதில் இன்னுமே சிலது வரலாம். பட் வெறும் 3, 4, 5 அப்பியரன்ஸே ஆகாதனால இருக்கிறனால தான் நான் இதை இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ அடுத்த பென்டனை பற்றி வேறு ஏதாவது வீடியோ போடலாமா? அப்புறம் வீடியோ கேட்டுட்டு மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வெல், பை பாய்.